கடந்த மே மாதத்தில் இந்தியாவெங்கும் ஏறக்குறைய 22-23 லட்சம் மாணவர்கள் நீட் அதாவது மருத்துவ படிப்புக்காக நுழைவுத் தேர்வு எழுதினார். என்றுமில்லாத அளவிற்கு இந்த முறை பல்வேறு முறைகேடுகள் அந்த நீட் தேர்வில் நடைபெற்றதை குறிப்பிட்டு மாணவர்களே குறிப்பாக பீகாரிலும், உத்தரப்பிரதேசத்திலும், டெல்லியிலும், ராஜஸ்தானிலும் போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாயிருக்கிறது. இப்பொழுது இந்த நீட் தேர்வை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ற ஒரு அமைப்பு இந்தியாவினுடைய உயர்கல்வித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். ஆனால் இந்த அமைப்புக்கு ஒரு ஸ்டாச்சுட்டரி, அதாவது அரசியல் சாசன பாதுகாப்பு இருக்கிறதா அல்லது இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தின் சட்டத்தின் மூலமாக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதா என்று சொன்னால் இல்லை. இது வெறும் ஒரு சொசைட்டி ஆக்ட், ஒரு சமூகமே, அதாவது ஒரு ட்ரஸ்ட் பதிவு பண்ணுவது போல தான் இந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறத தவிர இது ஒரு யூபிஎஸ்சி, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போன்று ஒரு வலுவான நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் இந்த அமைப்பு உருவாக்கப்படவில்லை. எனவே இந்த அமைப்பு முற்றாக கலைக்கப்பட வேண்டும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு சட்ட வடிவம் பெற வேண்டும், சட்ட வலுப்பெற வேண்டும். அப்பொழுது மட்டுமே மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்கும் நம்பிக்கையோடு அந்த தேர்வை எழுதுவார். எனவே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அமைப்பு முற்றாக நீக்கப்பட வேண்டும், கலைக்கப்பட வேண்டும். நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக மட்டுமே அது அமைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆகும். மேலும் நான் 2017ஆம் ஆண்டு தமிழகத்தில் நீட்டை ஏற்று கொண்டு அதுக்கு நீட்டும் அமலாக்கப்படும் என்று சொன்ன போது அதை ஆதரித்தவன் நான். அதுக்கு பல்வேறு காரணங்கள் நான் சொன்னேன். அதாவது இந்தியாவில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வந்த பிறகு மதிப்பெண்கள் எல்லாம் மிகவும் குறைக்கப்பட்டு பாஸ் செய்தால் மட்டும் போதும் என்ற அடிப்படையில் பணம் மட்டுமே, கேபிட்டேஷன் ஃபீ மட்டுமே என்ற அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிகள் மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். இது தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி வந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை. எனவே நன்கு படித்து வரக்கூடிய மாணவர்கள் கூட அவர்கள் இதுபோன்ற மருத்துவக் கல்லூரிகளில் பணமில்லாத காரணத்தினால், வசதி இல்லாத காரணத்தினால் இடம்பெற முடியாமல் போய்விடுகிறது. எனவே ஒரு நேர்மையாக ஒரு பொதுவான தேர்வு இருந்தால் நல்லது என்ற அடிப்படையில் தான் அந்த நீட் தேர்வை ஆதரித்தோம். ஆனால் அது வணிகமாக்கப்படுகிறது. மருத்துவ படிப்பு வணிகமாக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த மார்க்கினுடைய அடிப்படையில் தமிழ்நாட்டில் தேர்வு நடந்து கொண்டு இருந்த போதே ஈரோடு, நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு இதை சுற்றி மட்டுமே கோழிப்பண்ணைகளில் நடத்தப்பட்ட பள்ளிகளில் வெறும் மார்க் மட்டுமே அடிப்படையாக வைத்து விடிய மாணவர்களை டார்ச்சர் செய்து மதிப்பெண் மட்டுமே வர வைத்தார்கள். அதன் மூலமாக மாணவருடைய எதிர்காலம் கூட அவர்களுடைய உடலில் பாதிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இல்லாமல் மாணவருடைய உண்மையான திறமையினுடைய அடிப்படையில் அவர்கள் படித்த படிப்பு அடிப்படையிலே அவர்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடியவர்கள் தேர்வு பெற வேண்டும், அவர்கள் நல்ல மருத்துவர்களாக வர வேண்டும், இன்ஜினியர்களாக வர வேண்டும் என்பதுதான் அந்த அடிப்படையில் தான் நான் ஆதரவு கொடுத்தோம். ஆனால் இப்பொழுது அதைவிட ஒரு மோசமான நிலைமை இப்பொழுது உருவாகிறது. இந்தியாவெங்கும் பயிற்சி மையங்கள் புற்றீசல் போல தோன்றுகின்றன. அதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான சட்டமும் இதுவரையிலும் வரவில்லை. உதாரணத்திற்கு சாதாரணமாக ஒரு ஆரம்ப பள்ளி, ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் கூட நூற்றுக்கணக்கான சட்ட விதிமுறைகள் உண்டு. ஆனால் ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் அல்லது டெல்லியிலும் இருக்கக்கூடிய பல பயிற்சி நிறுவனங்கள் இப்பொழுது வாடகை சில கட்டடங்களை எடுத்து எந்த விதமான விதிமுறைகளுமே இல்லாமல் அது பள்ளிகள் என்று சொல்லுவதற்கு தகுதியற்ற இடங்களில் கூட பயிற்சி மருத்துவர்களை தோற்றுவிக்கிறார்கள். இப்பொழுது எல்லா பள்ளிகளுக்கும் இப்பொழுது மெட்ரிகுலேஷன் பள்ளியாக இருந்தாலும் சிபிஎஸ்இ பள்ளிகளாக இருந்தாலும் கூட அதுக்கு இப்போ கல்வி கட்டணத்துக்கு ஒரு விதிமுறைகள் உண்டு. ஆனால் இந்த பயிற்சி மையங்கள் நடத்தக்கூடிய அதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. அது மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை, மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. மேலும் பள்ளிகளுக்குள்ள போட்டி, அந்த பயிற்சி மையங்களுக்குள்ள போட்டிகள் ஏற்பட்டு அந்தந்த பள்ளிகளில் அந்த பள்ளிகள் தான் இந்த பயிற்சி மையத்தில் படித்தவர்கள் தான் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்று பள்ளி மாணவர்கள், பள்ளி பெண்களுடைய போட்டோக்களை எல்லாம் பக்கமாக வெளியிடுகிறார்கள். இவைகளெல்லாம் மனித உரிமை மீறலுக்கு எதிரானது என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தடை செய்திருந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி கடந்த ஆண்டு மிக அதிகமாக எல்லா பயிற்சி மையங்களும் எல்லா பள்ளிகளும் பள்ளி குழந்தைகளுடைய புகைப்படங்களை வெளியிடுகிறார்கள். அவர்கள் கிளைம் செய்கிறார்கள். இவைகளெல்லாம் மிகவும் தவறானதும் நடைமுறைகள் ஆகும். இதையெல்லாம் தமிழ்நாடு அரசனுடைய கல்வித்துறை மீண்டும் இதுக்கெல்லாம் தடை செய்யணும். எந்த காரணத்தை கொண்டும்
இதுபோல் நீட் தேர்வில் வெற்றி பெறக்கூடியவர்கள், JEE தேர்வில் வெற்றி பெறக்கூடியவர்களுடைய புகைப்படங்களை பள்ளிகள் வெளியிடுவது முற்றாக தடை செய்யப்பட வேணும். மாநில அரசுக்கு தனியாக ஒரு சட்டம் கொண்டு வரணும். அதே போல மத்திய அரசும் இந்த பயிற்சி மையங்களை வந்து பொட்டீசல் போல் உருவாகி இது வந்து கோடிக்கணக்கான ரூபாய் பணம் ஈட்டக்கூடிய ஒரு வணிக நிறுவனம் மாறி இருப்பதை தடை செஞ்சு குழந்தைகள் யதார்த்தமாக ராட் ரீடிங் மனப்பாடம் செய்யாமல் யதார்த்தமாக சாதாரணமாக அரசு பள்ளியில் படித்தாலும் மெட்ரிகுலேஷன் படித்தாலும் CBSE படித்தாலும் பள்ளி பாடத்தை படித்து யதார்த்தமாக படித்தே அவர்கள் வந்து மருத்துவராகவும் இன்ஜினியராகவும் தேர்வு செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டுமே தவிர கோச்சிங் மூலமாக மட்டுமே தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலைமை, அதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் லட்சக்கணக்கான ரூபாய் நம்முடைய பெற்றோர்கள் செலவழிக்கக்கூடிய அவல நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அடுத்தது வந்து இப்போ இந்திய அரசு முழுவதும் வந்து வழக்கறிஞர்கள் இந்தியா முழுவதும் வந்து இந்திய அரசினுடைய குற்றவியல் சட்டங்கள் 3 சட்டங்கள் வந்து ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலாக்கப்பட இருக்கின்றன. அந்த சட்டங்களுடைய நோக்கம் சரியானது. ஆனால் சட்டங்கள் வந்து எல்லோராலும் எளிதில் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் அவைகள் வந்து முழுக்க இந்தியிலே வந்து இருக்கின்றன. இதனால் வெறும் ஆங்கிலத்தில் இருந்த சட்டங்கள் முழுக்க இந்தியிலே மொழிபெயர்ப்பு என்ற காரணத்தினால அந்த சட்டங்களை எளிதாக பொதுமக்களும் அதை புரிந்து கொள்ள முடியாது, வழக்கறிஞர்களாலும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே பெயரில் என்ன இருக்கிறது என்று விட்டுவிடாமல் அதை வந்து ஏற்கனவே சட்டங்களுடைய சரத்துக்களை, அதாவது வந்து இப்பொழுது வந்து பாலியல் வன்கொடுமை ஈடுபடக்கூடியவர்களுக்கு வந்து மரண தண்டனை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த சட்டத்தினுடைய பெயரை கூட உச்சரிப்பதற்கு முடியாமல் இருக்கக்கூடியது எந்த விதத்தில் நியாயமில்லை. எனவே வந்து அந்த வழக்கறிஞருடைய கோரிக்கை நியாயமானது. அந்த அடிப்படையில் அந்த பெயர்களை அனைத்து இந்தியாவிற்குரிய அனைத்து மொழி பேசக்கூடியவர்களும் அனைத்து தரப்பிலும் எளிதாக பேசக்கூடிய வகையில் ஏற்கனவே இருந்த நடைமுறையை தொடர வேண்டும் என்பதே நமது வேண்டுகோள் ஆகும். வேற ஏதாவது கேள்விங்களா? மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இதை வந்து நீங்க சொன்ன மாதிரி வணிக ரீதியா கொண்டு போறாங்கிறது பல விதத்திலையும் வந்து குற்றச்சாட்டுகள் எடுத்தாங்க. சரி, ஏன் இவங்க வந்து ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களையும் மையமாக கொண்டு நீட் பயிற்சி மையம் மற்றும் இலவசமாக, அதாவது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மெட்ரிக் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச நீட் பயிற்சி மற்றும் இலவச மத்திய அரசு பள்ளிகளுக்கான பயிற்சி மையங்களை துவங்கக்கூடாது? அதாவது இல்ல, இதுல வந்து நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. தனியாக பயிற்சி மையங்கள் என்று எதுவுமே அவசியமே இல்லை. பள்ளிகளிலேயே இதற்கான பாடத்திட்டத்திலேயே வந்து இன்டகிரேட்டட், அதாவது வந்து 8ஆம் வகுப்பிலிருந்து அல்லது 9ஆம் வகுப்பிலிருந்து அந்த பாடத்திட்டத்தோடு இணைந்து சொல்லிக் கொடுத்தால் வந்து மாணவர்கள் எளிதாக தேர்ச்சி பெற்று விடுவார்கள். நீங்கள் பல மாணவருடைய பேட்டி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படித்தவர்களே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, பெண்கள்லாம் பார்த்துருப்பீங்க, NCERT சிலபஸை நான் முழுமையாக புரிந்து கொண்டு படித்தேன், வெற்றி பெற்றேன் என்று சொல்லுகிறார்கள். எனவே இது பள்ளி தனியார் பயிற்சி மையம் வைக்கிற போது இது எப்படியாவது மீண்டும் அதில் ஊழல் வந்துவிடும், தவறுந்துவிடும். எல்லா பள்ளிகளிலேயும் ஆசிரியர் கூடுதலாக 1 மணி நேரம், தினம் 1 மணி நேரம், 3 மணிலிருந்து 4 மணி வரையிலும் ஒரு வகுப்பை கட் பண்ணிட்டு கூட அதாவது வந்து இன்டகிரேட்டட் கோர்சஸ், பேசிக் ஃபண்டம், அதாவது அடிப்படை இது சம்பந்தமான அந்த போட்டி பயிற்சி தேர்வுகள், அது வந்து நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, JEE இருந்தாலும் சரி, UPSC, TNPSC, பேங்க் எக்ஸாம் உட்பட அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் எப்படி தயார் செய்து கொள்வது என்பது குறித்த பாடத்திட்டத்தையும் வந்து பாடங்களோடு இணைத்து விட வேண்டும். இதுக்காக தனி பயிற்சி மையங்கள் என்பது எதுவுமே வேண்டியதில்லை. எல்லா பள்ளிகளிலேயும் தினமும் 1 மணி நேரம் இதற்காக வந்து நேரம் ஒதுக்கினாலே போதும். ஏன்னா இப்பொழுது வந்து எல்லா பேங்க் போனாலும் எக்ஸாம் அப்பியர் ஆகணும், போலீஸ் வேலைக்கு போனாலும் அப்பியர் ஆகணும், ஒரு கிளர்க்கு வேலைக்கு போனாலும் வந்து ஒரு டெஸ்ட் எழுதி ஆகணும். அதனால வந்து வெறும் டாக்டர் தேர்வு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய தேர்வு போல, JEE 1 தான் லட்சியம் போல, மற்றவர்கள் எல்லாம் வாழவே இல்லாத போல வந்து ஒரு தவறான ஒப்பீனியன் வந்து இந்த நீட்டு JEEக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதனால எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பையும் உருவாக்கி தரக்கூடிய வகையில தமிழ்நாட்டில் இப்பொழுது வந்து இப்போ கூட தமிழ்நாடு முதலமைச்சர் 75,000 போஸ்ட் வந்து காலியாகுது. இதுக்கு வந்து தயார் பண்றதுக்கு வந்து மீண்டும் அவங்க நேரம் காலத்தை வேஸ்ட் பண்ணதில்லை. இதனால வந்து வருடந்தோறும் வந்து வேலை காலியாகுது, ஆள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால பள்ளிகளில் கல்லூரிகளிலேயே இதை பாடத்திட்டத்தோடு ஒரு வகுப்பாக இது சேர்க்கிறது தான் வந்து ஒட்டுமொத்தமான இதில் ஊழலை தவிர்ப்பதற்கு ஒரே வழி. அது வணிகமயமாக்குறது தடுக்கிறதுக்கு ஒரே வழி. இதுவும் தனியார் பள்ளிகளுக்கு வணிகமயம் தான். ஏற்கனவே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லி
ஆ. தனியா ஒரு பெரும் தொகையை வந்து தனியார் பள்ளிகள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ம். அப்ப இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் போது மீண்டும் இது போல ஒரு இல்ல, இது தொகையை வசூலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல அது மீண்டும் உருவாகும். இல்ல, அரசு பள்ளிகளிலேயே அதை செய்யணுங்கிற. அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள்ல ஒரு வகுப்பு, ஒரு கிளாஸ் 8 பீரியட்ல ஒரு வகுப்பு வந்து இதுக்காக இருக்கணுங்கிறது கட்டாயமாக எல்லா பள்ளிகளிலும் வர்றபோது இதுக்காக யாரும் தனி கட்டணம் வசூலிக்க வேண்டிய அவசியம் வராது. அப்படி ஏதாவது பள்ளிகள் வசூலித்தால் அது வந்து அது மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்.